சற்று முன் திமுகவிலிருந்து ஓபிஎஸ் விலகல் அதிர்ச்சியில் ஸ்டாலின். என்ன நடக்கிறது திமுகவில்? அதாவது சட்டசபை தேர்தலில் திமுக 59 இடங்களில் மட்டும்தான் ஜெயித்தது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் போன்றோர் முன்னாள் அமைச்சர்கள் என 15 சீனியர்கள் தோல்வியடைந்தது தொண்டர்களை பெரும் அதிர்ச்சியடைய வைத்தது. இந்த தோல்விக்கு பிறகு அந்த கூட்டத்தில் தேர்தல் முடிவுகளை பற்றி கள ஆய்வு செய்ய 18 குழுக்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. ஒரு குழுவுக்கு 2 பேர் வீதம் மொத்தம் 36 பேர் கொண்ட 18 குழுக்களும் இவங்களுக்கான தொகுதிகளை அறிவிச்சாங்க. அதோடு இல்லாமல் அதிலும் திமுக தோல்விக்கான காரணங்களை தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் எழுத்தாகவும் வாய்ஸ் மெசேஜிலும் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. 36 பேர் கொண்ட 18 குழுக்கள் சம்பந்தப்பட்ட தொகுதி வாரியாக போய் மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள், ஒன்றிய கிளை நிர்வாகிகள், தொண்டர்களை நேரடியாக சந்தித்து கருத்துக்களை கேட்டது. அதன் பிறகு கள ஆய்வு குழு தொகுதிகளுக்கு போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்ததை ஆய்வு அறிக்கையாக ஸ்டாலினிடம் கொடுத்தார்கள். வெப்சைட்டில் வந்த கருத்துக்களும் தொகுக்கப்பட்டாச்சு. ஆனாலும் திமுக தலைமை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறத பேச்சும் எழுந்தது. அந்த நேரத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளை மாற்றணும்னு உதயநிதி சொல்கிறாரு. ஆனால் அப்படி மாற்றினா அதிருப்தியில் இருக்கிறவங்க தாவேகாவுக்கு போயிடுவாங்கன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. உதயநிதியை செயல் தலைவராக்க போறான்னு ஏகப்பட்ட தகவல்கள் ரெக்கை கட்டி பறந்துக்கிட்டே இருந்துச்சு. இதற்கிடையில் தான் உதயநிதியும் சபரீசனும் கள ஆய்வுக்குழு அறிக்கைகள், வெப்சைட்டில் வந்த கருத்துக்கள் அத்தனையும் தொகுத்து ஒழுங்குபடுத்தி ஸ்டாலினுடன் ஆலோசனை செஞ்சாங்க. இதன் அடிப்படையில் இப்போ திமுகவை மறுசீரமைக்கிற ஆபரேஷனை தொடங்கியிருக்கிறார் ஸ்டாலின். பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்டவங்களை புதன்கிழமை அன்று தொடர்பு கொண்டு வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஸ்டாலின் வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னு தகவல் சொல்லப்பட்டுச்சு. மேலும் இந்த கூட்டத்தை பற்றி நாம் ஸ்டாலினுக்கு நெருக்கமான சர்க்கிளில் விசாரித்த போதுதான் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஸ்டாலின் வீட்டில் தொடங்கிய ஆலோசனை கூட்டம் 9 மணிக்கு முடிந்தது. இதில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மைச் செயலாளர் கே.என். நேரு, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, ஆர். ராசா, இளைஞரணி செயலாளர் உதயநிதி, மாவட்ட செயலாளர்கள் ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, சபரீசன் உள்ளிட்டவங்க கலந்துக்கிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அதிரடி முடிவுகள். கட்சியை எப்படி மறுசீரமைப்பு செய்யலாம்னு ஸ்லைட் ஷோ மூலம் விவரிக்கப்பட்டது. 234 தொகுதிகளை 2ஆக பிடிக்கிறது. 2 சட்டசபை தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர்னு 117 மாவட்ட செயலாளர்கள் நியமனம். மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70. சென்னையில் பகுதி செயலாளர்கள், பிற மாவட்டங்களில் ஒன்றிய செயலாளர்களின் அதிகபட்ச வயது 50. கிளை செயலாளர்களின் அதிகபட்ச வயது 40. மாவட்டங்களுக்கான தொகுதிகள், ஒன்றியங்கள் எது எது என்று அந்தந்த மாவட்ட செயலாளர்களும் அறிக்கைகள் வாங்கப்பட்டது. அந்த அறிக்கையை தலைமை கழகம் சரிபார்த்து முடிவெடுப்பது. அதன் பிறகு மாநகர செயலாளர்கள் என்ற பதவி இனி இல்லை. மாநகர செயலாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான். கட்சி பதவிகளுக்கு நியமனம் என்பது இனி இல்லை. கட்சி பதவிகளுக்கு தேர்தல் மூலம் மட்டுமே தேர்வு. புதியதாக உருவாக்கப்படும் 117 மாவட்டங்களில் ஆதி திராவிடருக்கு 30%, பெண்களுக்கு 10% இட ஒதுக்கீடு. இப்படி கட்சியை சீரமைப்பு செய்யலாம்னு பாயிண்டாக பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டது. இதனை பார்த்த துரைமுருகன் உள்ளிட்ட எல்லோருமே சரியாகத்தான் இருக்கிறது, இதன்படியே செய்யலாம்னு ஏற்றுக்கிட்டாங்க. இதன் அடிப்படையில் இனிவரும் நாட்களில் ஸ்டாலினின் அதிரடி ஆபரேஷன் தொடங்க போகிறது. தேர்தலில் கட்சிக்கு துரோகம் செய்து ஆதாரப்பூர்வமாக சிக்கியுள்ள சிலரை மாற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு தேர்தல் தோல்வி பற்றி ஸ்டாலின் ரொம்பவே உருக்கமாக பேச அப்படியே எல்லோரும் உணர்ச்சி வசப்பட மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அது மட்டுமில்லாமல் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு திமுகவில் மாநில அளவிலான பதவி கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதே போல அதிமுகவிலிருந்து வந்த மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், விசிகாவிலிருந்து வந்த பனையூர் பாபு உள்ளிட்டோருக்கும் மாவட்ட செயலாளர்கள் பதவி அளிக்கப்பட உள்ளது. அண்மையில் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைய முடிவு செய்துள்ளதாக தகவல்களும் கிடைத்தது. இதற்கு ஓபிஎஸ் மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் முக்கிய காரணம் என்றும் சொல்லப்பட்டது. தேனி மாவட்டத்தில் முக்கிய பவர் சென்டராக இருந்த ஓபிஎஸ் தற்போது திமுகவில் கட்சி பதவி கூட இல்லாமல் இருப்பதே அவரின் அதிருப்திக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. அதே போல தனக்கு எந்த பதவியும் அளிக்கப்படவில்லையே என்று விரக்தியிலும் இருந்தாராம். இதனால் திமுகவிற்கு பதிலாக தாவேகாவில் இருக்கலாம் என்று அவர் முயற்சித்த போது பனையூர் தலைமை சார்பில் ஓபிஎஸ்ஸுடன் வந்தால் யோசிக்கலாம் என்று பதில் அளிக்கப்பட்டது. ஆனாலும் ஓபிஎஸ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இல்லை. இனியும் கட்சி மாறினால் சரியாக இருக்காது என்பதே அவரின் நிலைப்பாடு. இந்த விஷயம் திமுக தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சட்டசபையிலும் தாவேகாவுக்கு எதிராக ஓபிஎஸ் பேசிய கருத்துக்கள் ஸ்டாலினை திரும்பி பார்க்க வைத்துள்ளது.
இந்த நிலையில் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 100க்கு மேல் கொண்டு செல்ல ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்கிறார். இளைஞர்கள், பெண்கள் மட்டுமில்லாமல் மாற்றுக் கட்சியில் இருந்து தேர்தலுக்கு முன் வந்தவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்க முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பட்டியலையும் ஸ்டாலின் தயார் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல ஓபிஎஸ்க்கு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகள் அல்லாமல் மாநில அளவிலான பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இதனால் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்தி அதில் ஒரு துணை பொதுச் செயலாளராக ஓபிஎஸ்ஐ கொண்டு வர உள்ளதாகவும் திமுகவினர் பேச தொடங்கி உள்ளனர். இதனால் ஓபிஎஸ் தரப்பும் உற்சாகம் அடைந்துள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனாலும் ஓபிஎஸ் மட்டுமில்லாமல் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், விசிகாவிலிருந்து வந்த பனையூர் பாபு உள்ளிட்டோருக்கும் மாவட்ட செயலாளர் பதவிகள் அளிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. அதிலும் முக்கியமாக திமுகவின் உட்கட்சி அமைப்பில் முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ளும் வகையில் விரைவில் மறுசீரமைப்புக்கான செயற்குழு கூட்டத்தை கூட்ட கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளது. இதில் கிளைக்கழகம் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரையிலான நியமனங்கள் மற்றும் உட்கட்சி தேர்தல் முறைகள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டும் வருகிறது. குறிப்பாக புதிய தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கத்தில் 70 வயதை கடந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் கிடையாது என்ற முக்கிய தீர்மானம் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்த முதல் கட்டமாக தற்காலிக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அதன் பின்னர் முறைப்படி கழக தேர்தல்கள் மூலம் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். கட்சியின் நிர்வாக பணிகளை மேலும் துரிதப்படுத்த வார்டு மற்றும் தொகுதி அளவிலான பிடிகளில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி 10 வாக்குச்சாவடி பாகங்களுக்கு ஒரு கிளை செயலாளர், 40,000 பேருக்கு ஒரு வட்டச் செயலாளர் மற்றும் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 3 பகுதி செயலாளர்கள் என புதிய வரைமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் மாநிலம் முழுவதும் மொத்தமாக 100 முதல் 120 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க தலைமை திட்டமிட்டுள்ளது. இந்த மறுசீரமைப்பின் கீழ் சென்னை மாவட்டத்தில் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளது முக்கிய நகர்வாக பார்க்கப்பட்டும் வருகிறது. அதன் அடிப்படையில் எம்பி பரந்தாமன், கே நகர் தனசேகர் ஆகியோருக்கு புதிய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அண்ணாநகர் எம்எல்ஏ எம்.கே. மோகனின் மகன் கார்த்திக் மற்றும் சோழிங்கநல்லூர் முன்னாள் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் ஆகியோருக்கும் மாவட்ட செயலாளர் பதவிகள் வழங்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் திமுகவில் ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் போடி தொகுதியில் அவருக்கான முக்கியத்துவம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளிவந்தது. இதற்கு தங்க தமிழ்ச்செல்வன் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் இது அவருடைய தொகுதி என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்தில் அவரும் திமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவிலிருந்து ஓபிஎஸ் விலகல் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.